வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு வெற்றுப்படகு, தி எம்டி போட். படகில் கரை சேர்வோமா அன்பர்களே? சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர் என்கிறார் நம் அருட்தந்தை அவர்கள். சினத்தினால் வருவது வருத்தமே, கவலையே. சினம், கவலை இரண்டினாலும் மனிதனின் மதிநுட்பம், உடல் வலிவு, முயற்சி மற்றும் மதிநுட்பம், ஆராய்ச்சி இவை யாவும் குலைந்து போகும். எனவே தினமும் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த வேண்டும். ஆத்திரம் வரும் போதெல்லாம் ஆத்திரப்படுத்தும் பொருள் அல்லது நபர் மேல் ஆராய்ச்சி மேற்கொண்டால் ஆத்திரம் தோத்திரம் செய்து விலகிவிடும். உண்மைதானே அன்பர்களே? துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க. வள்ளுவர் சொன்ன மாதிரி சினம் வரும் வேளையிலே சிந்தியுங்க அப்படிங்கிறாரு நம்ம ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. சினம் தவிர்த்தல் சிந்தனைக்கு தத்துவ அறிஞர் ஓஷோவை கொஞ்சம் அழைக்கலாமா? அவரால் எழுதப்பட்ட தத்துவ புத்தகம் வெற்றுப்படகு, த எம்டி போட். இது தத்துவ படகு, சினம் அகற்ற வழிகாட்டும் சிந்தனை படகு. சினத்தை தவிர்த்திட எளிய வழி, சினத்தை தூண்டுபவரை ஒரு வெற்றுப்படகு, த எம்டி போட் என நாம் நினைத்து கொள்வதுதான். ஒரு துறவி தியானம் செய்கிறதுக்காக தனிமையை நாடி ஒரு படகுல ஏறி ஏரியின் நடுமையத்துக்கு செல்கிறாருங்க. கண்கள் மூடி ஆள் தியானத்தில் அமர்கிறார். அமைதியான நீரலையின் இதமான தாலாட்டு எவ்வித தடையுமின்றி தியான வேள்வி தொடர்கிறது. சில மணி நேரங்களுக்கு பிறகு திடீரென வேறு ஒரு படகு வந்து தமது படகின் மீது மோதுறத உணர்றாருங்க. கண்கள் மூடி ஆழ்நிலை தியானத்தில் இருந்த போதும் இந்த மோதல் உணர்வால் அவருக்கு சினம் பீறிட்டு எழும்புது. மனமடங்க கற்றாலும் சிரமடங்க கல்லாதவர் அவர். என் செய்வது? நமது மனவளக்கலை யோக சினம் தவித்தல் அகத்தாய்வு பயிற்சியை கல்லாதவர் அவர். சரி, விட்டுவிடுவோம். அவர் சினத்தால் என்ன நிகழ்ந்தது என கவனிப்போமா? படகு இடித்து தியானம் கலைந்தவுடன் எதிரில் இருக்கும் படகின் உரிமையாளரை சுட்டெரிக்கும் கோபத்துடன் நெற்றிக்கனையும் சேர்த்து கண் விழிக்கின்றார் அத்துறவி. கண் திறந்தவுடன் கண்ட காட்சி என்ன? அது ஒரு வெற்றுப்படகு, த எம்டி போட். கரை ஒதுங்கியிருந்த அந்த வெற்றுப்படகு தானாகவே காற்றின் அலையோட்டத்தில் நகர்ந்து வந்து நமது துறவியின் படகில் மோதியிருக்கிறது. கண் விழித்து பார்த்தால் எதிரில் யாருமே இல்லை. அவரது கோபக்கனல் சுட்டெரிக்க இலக்காக அங்கு ஒன்றுமே இல்லை. மூண்டெழுந்த சினம் என்னவாயிற்று? யாரை கோபப்படுவது? யார் மீது கோபம் காட்டுவது? திகைக்கின்றார். கோபத்தினை வெளிப்படுத்த ஆள் இலக்கு இல்லாத நிலையில் அக்கோபத்தின் நிலை என்ன? தன்னை உணரும் தன்மை, செல்ஃப் ரியலைசேஷன் அவருக்குள் மலர்கின்றது. எதிர்ப்பு இல்லை, தடை இல்லை, இலக்கு இல்லை என்றவுடன் கோபம் வெற்று கோபமாக மாறிவிட்டது. ஆளில்லா வெற்றுப்படகின் மீது செலுத்தப்படும் கோபம் வெட்டி வேலைதானே. துறவிக்கில் தோன்றியது சினம் ஒழிக்க நல்ல வழி. Whenever he comes across someone who irritates him or provokes him, he reminds himself that the other person is merely an empty boat. எதிரில் உள்ள படகு வெற்றுப்படகாக இல்லாமல் யாரேனும் ஒருவன் இருப்பதை பார்த்தால் படகை சரியாக ஓட்டும்படி சினத்துடன் கூச்சலிடுவோம். நாம் சொல்வதை அவர் கேட்காமல் இருந்தால் அவனை வசைமாறி பொழிய ஆரம்பித்து விடுவோம். நமது சினத்தை காண்பிக்க, வெளிப்படுத்த எதிரில் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணமே நமது கோபத்தை அதிகப்படுத்தும் காரணம் ஆகும். இதுவே அந்த படகு வெறுமையாக இருந்தால் நாம் கூச்சலிட மாட்டோம், கோபப்பட மாட்டோம்.
நமக்குள் ஏற்படும் சினத்தை தவிர்க்க நாம் சிந்தித்து நமது செய்கையை மாற்றினால் போதும். சினமூட்டும் நபர் அல்லது பொருள் எதுவுமே நமக்கு ஒரு பொருட்டு இல்லை. அது ஒரு வெற்றுப்படகு, காலிப்படகு. சினத்தை காட்ட இயலாத, இலக்கு இல்லாத வெற்றிடம் என நாம் கொண்டால் சிறிது சிறிதாக சினம் தவிர்த்தல் பயிற்சியில் வெற்றி கொள்ளலாம். வாழ்வினிலே சினம் தவிர்த்து துன்பங்கள் இனிதாய் மாற வழி இதுவே. கோபமற்று இறை உணர்வுடன் நாமும் வெற்றுப்படகாக மாறி வாழ்க்கை கடலில் எளிதாக பயணித்து வாழ்வின் நோக்கத்தில் நிறைவடைவோம். வாழ்க வளமுடன்.